ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம DevOps என்னன்னு பார்த்தோம். ஸோ DevOpஸோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து DevOpஸில் இருக்கிற டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். DevOpஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம அதில் வந்து ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூல் பேர் வந்து ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கினோட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்கினில் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஃபஸ்ட்டு ஜென்கின்னா என்ன? ஸோ ஜென்கினை பற்றி எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, கண்டினியூஸ் இன்டகிரேஷன் என்ன ஜென்கினில்? ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கொடுக்குற ஒரு டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுங்கிறத நம்பி தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்கினோட வேலை. ஆமாம், கரெக்ட் தான். ஆக்சுவலாக வந்து ஜென்கின் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டூலு. மோஸ்ட் ஆஃப் த காமன் பெரிய பெரிய ஒரு எம்என்சியில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்கிறப்போ, ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் கோட் டெவலப் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கோடிங் எடுத்து டெஸ்டிங் கொடுத்து அதை செக் பண்ணி அதில் என்ன பக்கு இருக்குது, எரர் இருக்குது எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டான ஒரு இதில் வந்து டிப்ளாய் பண்ணிவிடுவாங்க. டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா லைவில் அந்த ப்ராஜெக்ட் நல்லா ஒரு ஒர்க் ஃப்ளோவில் இருக்கும். சடனாக வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு இதில் கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ணுங்கள், புதுசாக ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெவலப்பர் வந்து கோடை டெவலப் பண்ணி அவங்க வந்து அந்த கோடை வந்து அதில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா முதல்ல அதை செக் பண்ணணும். அது எரர் இருக்கா, இல்லை எரர் இல்லையா, ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ அதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு சர்டைன் ஒரு டூலில் போட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அந்த ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது. அந்த ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஜெக்டில் சடனாக ஒரு புதுசாக ஒரு கோடை ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த கோடு வந்து அதனால் எதுவும் இஷ்யூ இருக்கா, அந்த இது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கு தான் ஒரு டூல் தேவை. அதாவது புதுசாக ஒரு கோடை இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டில். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஜென்கின் மாதிரி ஒரு டூல் யூஸ் ஆகுது. ஜென்கின் மட்டும் கிடையாது, ஜென்கின் மாதிரி நிறைய டூல் இருக்குது. பட் ஜென்கினுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுற டூல் இப்போ இருக்கிற கரண்ட் ஒரு இதில். ஸோ அந்த டூல் மூலமாக அந்த ப்ராஜெக்டை மொத்தமாக வந்து அந்த கோடை வந்து புல் பண்ணி அதில் பில்ட் பண்ணி பார்ப்பாங்க. பில்ட் ஆகிறப்ப வந்து அதில் கோடிங்கோட அந்த அந்த வேல்யூலாம் வர்றப்ப வந்து அதில் வந்து பில்டு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா ஓகே, இந்த கொடுத்த கோடு வந்து ஓகே தான், எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கோடோட வேல்யூவை செக் பண்ணுவாங்க. வேல்யூனா என்ன, கோடு கவரேஜ் பார்ப்பாங்க. கோடோட வேல்யூ குவாலிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து கோட் கவரேஜ் சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வந்து கோட் கவரேஜ் மாறும். அவங்களுக்குன்னு சொல்லி சர்டன் கண்டிஷன் வச்சுருப்பாங்க. கோடு கவரேஜ் இவ்வளோ தான் இருக்கணும், அந்த கோடு வந்து இவ்வளோ எம்பியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கோடோட வேல்யூ செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், கோடை இன்டெகிரேட் பண்ணுறது ஒரு டூலு. கோடை இன்டெகிரேட் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறமா அதோட கவரேஜ் செக் பண்ணுவாங்க. கவரேஜ் மீன்ஸ் கோடோட குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கும் ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோனார் கியூப். ஸோ சோனார் கியூப் பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் வந்து நம்ம கிளப் பண்ணோம்னா வந்து புரிஞ்சிக்க முடியாது. பட் இப்போ நான் சொன்னது கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா இதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து கோடை வந்து புதுசாக அவங்க வந்து எழுதி அதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறப்ப வந்து அதாவது இன்டெகிரேட் பண்ணுறப்ப தான் வந்து ஜென்கின் மூலமாக இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து பில்டு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். பில்டு ரன் ஆக எரர் இருக்கா எரர் இல்லைங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு இன்டெகிரேஷன் டூல் தான் ஜென்கின். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஜென்கின் பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் புரிஞ்சுட்டு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி இன்னொரு டூலோட நம்ம மீட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.